வணக்கம் நண்பர்களே. கம்மியான ரேட்டில் நீங்கள் டொமஸ்டிக் இல்லை இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணுமா? இந்த வீடியோவில் மேக் மை ட்ரிப் ஆப்பில் லைவாக எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது பேங்க் ஆஃபர் டிஸ்கவுண்ட் கூப்பன் யூஸ் பண்ணி அதிகபட்ச அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் டிக்கெட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை கேன்சல் பண்ணாலோ என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரலாம். அதாவது நீங்கள் ஒரு டிராவல்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரில் மேக் மை ட்ரிப் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, வேணுன்றவங்க நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த பேஜ் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுன்னு இருக்கும். இந்த ஃப்ளைட் வந்து கிளிக் கொடுங்க. ஃப்ளைட்டை கிளிக் கொடுத்தோடனே அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் மல்டி சிட்டின்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன் வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் மட்டும் போகிறீங்கன்னா ஒன் வே. ரவுண்ட் ட்ரிப் வந்து அதே ஏர்போர்ட் நீங்கள் திரும்பி வரீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டி சிட்டின்றது ஒரு சில பேசஞ்சர்லாம் நிறையா சிட்டி வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து மல்டி சிட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். ஒன் வே வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அடுத்தது ஃப்ரம்ன்ற அட்ரஸ் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா திருச்சி நீங்கள் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக திருச்சி ஏர்போர்ட்டோடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு வரும். இந்த திருச்சியை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 2 வந்து எங்கே போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் நேம் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் திருச்சியிலேருந்து பெங்களூர் போகிறீங்கன்னா பெங்களூர் நீங்கள் டைப் பண்ணாலே பெங்களூர் ஏர்போர்ட் அட்ரஸ் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே டிபார்ச்சர் டேட்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் எந்த டேட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர்லேயே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபேர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபைனல் ரேட் கிடையாது, ஸ்டார்டிங் ஃபேர் தான். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு எந்த டேட்லேருந்து புக் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து 30ஆம் தேதி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதை நான் கிளிக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே டன்னு இருக்கும். அந்த டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். அடுத்தது கீழே டிராவலர்ஸ் அண்ட் கிளாஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது எத்தனை அடல்ட், எத்தனை சில்ட்ரன், எத்தனை இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃபேர் வந்து பே பண்ண தேவையில்ல, வெறும் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் ப்ளஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டுக்கும். அதிகபட்சமாக ஒரு தடவை நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 9 பேருக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் புக் பண்ணணும்னா ஆப் மூலியமாவோ இல்லை வெப்சைட் மூலியமாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியாது. அடுத்தது கீழே வந்து டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். அடுத்தது கீழே சர்ச் ஃப்ளைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்லேருந்து ஆப்ரேட் ஆகிற எல்லா ஃப்ளைட்டுமே இருக்கும். அதாவது திருச்சியிலேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ளைட்டுமே இருக்கும். இதில் வந்து டேரக்ட் ஃப்ளைட் இல்லாமல் கனெக்டிங் ஃப்ளைட்டும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா வெறும் நான் ஸ்டாப் ஃப்ளைட் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் வேணும், இல்லை மதியம் வேணும், இல்லை சாயங்காலம் வேணும், இது போல் பல ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்கள் ஃப்ளைட் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஃப்ளைட் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து புக் பண்ண போகிறேன். அது புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த ஃப்ளைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஃப்ளைட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபேர் இருக்கும். ஃபஸ்ட்டு சேவர் ஃபேர், ரெண்டாவது எம்எம்டி ஸ்பெஷல் ஃபேர், மூணாவது ஃப்ளெக்ஸி ப்ளஸ். இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். உதாரணமாக எம்எம்டி ஸ்பெஷல் ஃபேரில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 200லேருந்து 300 நீங்கள் பே பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணாலோ இல்லை வந்து டேட் சேஞ்ச் பண்ணாலோ கம்மியான அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆக்சிலேஷன் இருக்கீங்க, ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ஃப்ளெக்ஸி ப்ளஸ். ஃப்ளெக்ஸி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 500 எதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட் மீல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் லோ காஸ்ட் கேரியர், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது போல் சின்ன சின்ன பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நான் எப்போதும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது சேவர் ஆப்ஷன் தான் போவேன். ஏன்னா ஒருவேளை நான் ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு வந்து ஃபுட் வேணும்னா நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போதுமே நான் சேவர் ஆப்ஷன் புக் பண்ணி தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது. உங்களுக்கு இதில் 3ல் எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு கீழே வந்து புக் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேக்கேஜ் பாலிசி, ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ கொண்டு போகலாம், செக்கின் லக்கேஜ் 5 கொண்டு போகலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ இல்லாமல் ஒரு பர்சனல் பேக் கொண்டு போகலாம். அந்த பர்சனல் பேக்கில் உங்கள் லேப்டாப், மொபைல் ஃபோன், சார்ஜர், ரீடிங் புக் இது போல் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுற ஐட்டத்தை நீங்கள் ஒரு தனி பேக்கில் கொண்டு போகலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் தான் நீங்கள் பே பண்ண தேவையில்ல.
அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இங்கே 0 கேன்சலேஷன் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே கிளிக் கொடுக்காதீங்க. ஏன்னா இது கிளிக் கொடுத்தீங்கன்னா அதிக அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கீழே வந்து போங்க. கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரோமோ கோட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வியூ ஆல் கூப்பன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து ஓப்பன் ஆகும். இது நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு 390 rupees வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. இதை நான் வந்து அவைல் பண்ணிக்கிறேன். அவைல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயின் ஃபேர்லேருந்து இந்த 390 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். அந்த ஆஃபர் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. எது ஹையஸ்ட் ஆஃபர் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ரிப் செக்யூர் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து 249 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இது வேணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு டேரக்ட் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா இது தேவைப்படாது. நான் எப்பவுமே இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பேசன் நேம் ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அடல்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஆட் நியூ அடல்ட்னு கொடுங்க. அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலா ஃபீமேல் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம். நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரூஃப் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அப்படி கொடுக்கணும். உதாரணம் நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டில் நேம் என்ற காலத்தில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் அடிக்கணும். ஒருவேளை நீங்கள் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு போகிறீங்கன்னா பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் உங்கள் நேம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோ அது போல நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக என்னோட நேம் எடுத்துட்டிங்கன்னா ஆதார் கார்டில் இனியன் ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் நான் வந்து இனியன் ஆர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பா நேம் கொடுக்கலாம், அப்படி இன்ஷியல் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஷியல் கொடுத்ததுனால நான் வந்து அப்பா நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது உங்கள் இமெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க, போர்டிங் பாஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளைட் நம்பர் கேட்குறாங்க, அது நம்மகிட்ட கிடையாது. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. அடுத்து கீழே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். அடுத்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த ஏர்க்ராஃப்ட்ல நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்க்ராஃப்டோட சீட் மேப் உங்களுக்கு இருக்கும். இந்த சீட் மேப்பில் க்ரீன் கலர் இருக்கிறதுலாம் ஃப்ரீ சீட்டு. இது மீதி எல்லாமே சார்ஜஸ் இருக்கும். பெரும்பாலும் இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலே உங்களுக்கான சீட் வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அதனால் இது ஆப்ஷன் தான். இது வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் மீல்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மீல்ஸ் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போகும். அடுத்து கேப் ஃபெசிலிட்டிஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. இது புதுசாக இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் கீழே வந்து மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பாப்அப் மெசேஜை வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டான டேட் கொடுத்துருக்கீங்களா, கரெக்டான டைமிங் கொடுத்துருக்கீங்களா, உங்களுடைய நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கா, கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியாது. அடுத்தது கீழே கன்ஃபார்ம் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிக்கெட் காப்பி நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். டிக்கெட் வந்தவொடனே உங்களுடைய ஃப்ளைட் ட்ராவலுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வெப் செக்இன் ஸ்டார்ட் ஆகும். அது வெப் செக்இன் பண்ணிடுங்க. வெப் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு போர்டிங் பாஸ் சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த போர்டிங் பாஸை வச்சு நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் போர்டிங் பாஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.